வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நாம் மகாராணி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, அம்மியில் வச்சு தட்டிய இஞ்சி பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை, இது எல்லாம் உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச பிறகு அதே எண்ணெயில் பெருசாக வெட்டி வச்ச ஒரு வெங்காயம், 4 வரமிளகாய், இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கி விடுங்க. கலக்கின பிறகு ஃப்ரை பண்ணி வச்சு இந்த சிக்கன் அதில் போட்டுக்கோங்க. அதே 2 கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவி எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், மகாராணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.